10-15 நிமிடம் மேலே பேசுவது கிடையாது. சுருக்கமாக எதுக்காக போராட்டம் நடத்துகிறோமோ, எதுக்காக அந்த கூட்டம் நடக்குதோ, எதுக்காக அந்த நிகழ்வு நடக்குதோ அதை மைய கருத்து மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். காரணம் எனக்கு அப்புறம் ஐயா வருவார். அவர் விழாவரியாக வரலாறு ஆரம்பித்து ஸ்ரீவாஸ் அவர்கள் சொன்னது போல எதிர்காலத்துக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முழு ரோடு மேப்பே போட்டு கொடுத்துருவார். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் பேச வேண்டும் நினைக்கிறேன். அது ஒரு உரையாடலாக உங்களுடைய கேள்வி கேட்க முடியும். உங்களுடைய கேள்விகளும் கேட்கலாம். நானும் நீங்கள் பேசுனதுல இருந்தெல்லாம் சிறிது எடுத்து வச்சிருக்கிறேன். என்னெல்லாம் பேச வேண்டும், இந்த கூட்டத்தில் என்ன கருத்து போய் சேர வேண்டும் என்று எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால் அதெல்லாம் பேசலாம் என்று இங்கே சிவா அவர்கள் பேசும்போதும் மற்றவர்கள்லாம் பேசும்போதும் ஆரம்பித்தாங்க, ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுகிறாங்க. அப்போ ஒரு வடக்கப்புதூர் என்ற சங்கர கோயில் இருக்கிற ஊரை பற்றி சொன்னார். காரணம் அந்த ஊரை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் அது ஒரு டிபிக்கலாக குடித்தவனம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குதோ, இல்லை ஒரு அடக்குமுறை நடக்குதோ, ஒரு சம்பவம் நடக்குதோ என்றால் குடித்தவனம் கட்சி அங்கு போகும். குடித்தவனம் கட்சியின் 90% உழைப்பெல்லாம் அரசை எதிர்த்தோ இன்னொரு ஜாதியை எதிர்த்தோ கிடையாது. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற புள்ளறிகளை எதிர்த்து தான் மொத்தமான ஒரு சம்பவம் நடந்தால் அங்கே மாவட்ட செயலாளர் போவார், 2 அரசியல் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், அங்கிருந்து வழக்கறிஞர்கள், அங்கிருந்து வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் புதித்தமிழ் கட்சியிலிருந்து அங்கே போய் நின்று எப்படி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காப்பாற்றுறது, யாருக்கிட்ட இருந்து, அரசு கிட்ட இருந்தோ எதிர்ஜாதி கிட்ட இருந்தோ கிடையாது. இவனை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிருவாங்களே, இவனுக்கு அது பண்ணி வச்சிருவாங்களே, இவனை மற்ற நம்ம ஜாதிக்குள்ள இருக்கிற ரோகிகள் இருக்கிறது காப்பாற்றுறது தான் முழு நேரமாக இருக்கு. உண்மையை யதார்த்தமாக சொல்ல போனால் இத்தனை நிர்வாகிகள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒன்றிய செயலாளர் போனால் போதும். ஒரு ஒன்றிய செயலாளர் போயினால் அவர் நேர்மையாக நின்னா போதும். அவர் என்ன செய்ய வேண்டும்னு நேரடியாக டாக்டர் ஏற்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அரசை எப்படி கையாள வேண்டும், அரசு நம்மளை தேடி அரசு எப்படி வர வைக்கிறது, காவல்துறை எப்படி நம்மளை தேடி வர வைக்கிறது அரசு டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். ஆனால் இத்தனை சக்தி கொண்டு போய் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தில் அத்தனை பேர் நம்மளுக்கு எதிராகவே சிறு ஒரு பணத்தொகைக்காகவோ அவர்களுடைய சுயலாபத்துக்காகவோ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொண்டு போய் வீரடிக்கிறாங்க. இப்போ ஒற்றுமைன்னா நம்ம யாருக்கும் ஒற்றுமையாக இருக்கு. ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு நியாயமான வழி ஒன்று தான் இருக்க முடியும். அந்த வழியில் புரிதவங்களும் நிற்குமே தவிர ஒற்றுமையாக போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. நியாயத்தின் படம் எல்லாரும் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க போறாங்க. நியாயத்தின் படம் அவங்க வராட்டி நாங்கள் இப்படி போய் அவங்க பக்கத்தில் தவறான பக்கத்தில் போய் நிற்க முடியும். இப்போ வடக்கு புதூர் திரும்பி சொல்றேன், அங்க அந்த இறந்தவர் 3 கான்ஸ்டபிளால ஒரே ஜாதியை சேர்ந்த 3 கான்ஸ்டபிள், எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். 3 கான்ஸ்டபிள் ஒரே ஜாதி, வண்டி ஓட்டிட்டு போறாரு, அடிச்சு கொலை பண்றாங்க. அந்த அடிச்ச வீடியோ தந்தி டிவிலே வந்துருச்சு. எத்தனை லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. ஆனா அவங்க மேல வழக்கு போடல. இது பார்த்து நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், எல்லாத்துக்கும் கோபம் வரும். ஆனா அவங்கள அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே சமரசம் ஆகிவிட்டாலும் சரி, டாக்டர் ஐயா அவர்கள் சமரசம் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்க, அந்த ஊருக்காரருக்கு ஆதரவு கொடுக்குறதுக்காக அந்த இஷ்யூ கையில் இருக்கு. தனக்கு கூட இருக்கு, தான் ஜாதியில ஒருத்தன் அநியாயமா அடிச்சு கொல்லப்பட்டிருக்கேன், அவன் பேசணும். இன்னைக்கு ஒரு கட்சி இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு, நிர்வாகிகள் இருக்கு, அதனால நிர்வாகிகளை போக சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாத போது நானே ஒரு அப்பார்ட்மெண்ட் கார் எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து, அன்னைக்கு இந்த மாதிரி ஹைவே எல்லாம் கிடையாது, குடியங்குளத்துக்கு தானாதான் வண்டி ஓட்டிட்டு வந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்தேன். அன்று பசுபதி பாண்டியன் அவர்களை மருத்துவமனையில் வச்சு பாதுகாத்தா உங்களுக்கு செய்தி தெரியும். அவர் பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு போய் மருத்துவமனையை கொண்டு போய் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்க போவார். இப்படி ஒருத்தர் பசுபதி பாண்டியன் இருக்கிறாரு, அவருக்கு எதிரிகளால் தாக்கப்பட்டுட்டாரு, அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரு. சில மருந்துகள் எல்லாம் ஜிஎஸ்ல மருந்தெல்லாம் இருக்காது. இந்த காலத்திலே ஜிஎஸ்ல மருந்து கிடையாது. அப்போ நம்ம மருத்துவமனையிலிருந்து நம்ம மருந்து கடையிலிருந்து மருந்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு தான் அங்கிருந்து வண்டி ஓட்டி போனார். அப்போ கூட மதுரையில் அவர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு இனிப்பு கடை வைத்திருந்த நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவருடைய நண்பர், அதே வயசில் இருக்கக்கூடியவர். அந்த நண்பரோட தான் போறார். போய் பார்க்கும்போது தான் தெரியுது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே வைத்திருந்தால் ஆபத்து, உயிருக்கு ஆபத்துங்கிறது அப்போதான் தலைவர் தெரியும். அப்போ இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போயிடுவோம். அப்போ கூட சொல்கிறார், அவங்க அந்த ஒரே வயதோடு இருந்தாலும் ஒரு மாமா மச்சானுங்கிற பேசிக்கிற வழக்கு இருக்கிறோம். பார்த்தா இப்படி எடுத்துகிட்டு போனால் ஏதாவது கஷ்டம் உங்க மேலே பழி வந்துடும் அப்படின்னு தலைவர்
தலைவர் கூட்டிட்டு போகிறாரு. போகிற வழியிலேயே உயிருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் யார் பழி எடுத்துப்பாங்க? அதெல்லாம் கிடையாது. எது செய்ய வேண்டுமோ எது சரியோ அன்னைக்கு செய்யணும். அந்த உணர்வு இருந்துச்சு. யாராக இருந்தாலும் சரி, அதாவது பசுபதி பாண்டியன் அவர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வடக்குத்தூர்ல முருகனுக்கு யாருன்னே தெரியாது. மணிமூர்த்தி ஒரு பையன் எடுத்தா யாருன்னே தெரியாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் போய் குரல் கொடுத்து இந்த ஜாதி தான் அடிச்சுன்னா இந்த ஜாதி அடிச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். இது தேர்தலுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டேங்கிறதுக்காக ஜாதி ஒன்று ஓட்டு போட்டு வீசிட்டாங்க உட்காந்து இங்க யதார்த்தத்தை பேசிதான் அரசு பண்ண முடியும். நீ என்ன இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு தயாரா கிடையாது. அப்ப நான் மட்டும் உங்களை ஏன் சமரசம் செஞ்சுட்டு போகணும்? ஒவ்வொரு இடத்துலையும் சமரசம் செய்வது தான் இந்த ஜாதியிலே அது ஒரு கெட்ட பழக்கமாகி போச்சு. எங்கே கொலை நடந்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த 3 நாட்கள் ஒரு சின்ன கேஸ் சஸ்பெண்ட் கூட பண்ணாங்களான்னு தெரியும். அந்த 3 பேர் அடிச்சு போட்டுட்டா யாரும் அடிச்சு கொள்ளலாம் நாளைக்கு. அப்போ அந்த வழக்கு போடுவதுங்கிறது தான் ஒரே நோக்கமா இருந்துக்கணும். இந்த அரசு வேலை வாங்கி கொடுக்குறது 5 லட்சம் வாங்கி கொடுக்குறது அந்த வேலையா இருந்துச்சு. இதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம ஜாதியா இருக்கணும், ஊரோட இருக்கணும், எல்லாரும் கூட்டு தலைமையா இருக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என் தலைமை ஏற்றுப்பா நம்ம சொன்னா நீ யாரா போவாளின்னு கேட்டுருவாங்க. அதனால என் தலைமை ஏற்றா நம்ம சொல்றதுக்கு அவனுக்கு சுய நம்பிக்கையும் கிடையாது. அதனால நம்ம ஊரா போடலாம் ஜாதியா போடலாம்னு சொல்லி புதிய தமிழ் தலைமையில வந்துடக்கூடாதுங்கிறது அவனோட ஒரே நோக்கம். அது எப்படி புதிய தமிழ் தலைமையில போய் விட்டு ஏதாவது நியாயம் கிடைச்சோமோ நம்ம எப்படி வசூல் பண்றது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது தான் நம்ம ஒரே நோக்கம். அப்போ இந்த ஊரா தேர்வோம் ஜாதியா தேர்வோம் ஜாதியா தான் இருக்கு 2000 வருஷமா. யார் ஜாதியா எல்லாம் ஊரா தான் இருக்காங்க. இல்லை ஊரா இல்லாமே இருக்கு. ஊர் தான் ஊர் ஒரு இடத்துல திருப்பி அடிக்கிறாங்கல்ல. நீங்க கவர்மெண்ட் போய் எப்படி அடிப்பீங்க? இல்லை போலீஸ்காரன் போய் எப்படி அடிக்க முடியும்? இல்லை ஏதாவது பிரச்சனை மாந்தோலை மக்கள்கிட்ட என்ன பண்ணிட முடியும்? ஊரா ஜாதியா இருந்து என்ன பண்ணி ஜாதி இருந்தாலும் என்ன பண்ணிருச்சு? அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறது தான் இது கண் திறந்து பார்த்தா தெரியக்கூடிய ஒரே தீர்வு. ஆனால் இது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்க ஒரு சம்பவம் நடந்தாலும் பந்தல் ஊருக்கான போடுற பந்தல்ல இவங்க போய் உட்காந்துக்கிறது. அங்கே ஏதோ சம்பவம் துக்க சம்பவம் நடந்திருக்கும். எல்லாம் துக்க வீட்டில் கொண்டு போய் சேர வரலாறு பாண்டிய வரலாறுன்னு எல்லாம் போய் உங்களுக்கு பேசுறதுக்கு மேடை கிடைக்கலையா? உங்களுக்கு நீங்க மேடை போட்டா யாரும் வர்றது இல்லைன்றதுக்காக இளவு வீட்டில் போய் உட்காந்துருந்த என்னுடைய அரசியலாம் பேசி கொண்டிருக்கா? அசிங்கமா இல்லை இதெல்லாம்? எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் இத்தனை நாட்கள் நம்ம பேசுறேன். காரணம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்றால் நாங்கள் எங்களுடைய முழு சக்தியை அரசுக்கு எதிராகவும் மாற்று ஜாதிகளுக்கு என்னென்ன எதிராக என்ன பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்க காட்ட முடியுமா? இல்ல சொந்த ஜாதிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எங்களை அசிங்கம் பண்ணிக்க முடியுமா? அப்படி சொல்றது யாருக்கு அசிங்கம்? எங்க ஜாதி தான் அசிங்கம். அந்த உணர்வு இருக்கு இல்ல சமுதாயம். என் சமுதாயம் தானே இது. நீங்க யாரும் வராட்டியும் என் சமுதாயத்துக்கு நான் போராடணும்ல. நம்ம இன்னைக்கு ஒரே கூடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அதான உண்மை. யார் புதிய தமிழ் கட்சியில் ஒன்று தோன்ற வேண்டிய இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிந்தனை வந்திருக்கணும்ல. வரல, ஆனா வர வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி இது நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மீண்டும் ஜாதியா அரசியலான்னு பார்க்கும்போது இங்க நம்ம அரசியலை நம்ம சமூகத்துக்காக கையாளுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே இதா இருக்கு. புதிய தமிழ் கட்சியினுடைய ஒரே இதா இருக்கு. அடுத்தது பட்டியல் வெளியேற்றம் நம்ம 2017 தீவிரமாக முன்னெடுக்கணும். அது இன்னைக்கு கேட்கறாங்க பட்டியல் வெளியேற்றம் கொஞ்சம் சுணக்கமாயிருச்சா? ஆமா ஆகதான் செய்யும். அதுதான் நாங்களும் சொன்னோம். தலைவர் அவர்கள் அதுதான் சொன்னார். அந்த எழுச்சியெல்லாம் ஏற்பட்டு அரசாணை கொடுத்ததுன்னா அரசாணைக்கான போராட்டத்தில் வந்தது கிடையாது. எல்லாம் புதிய தமிழ் கட்சியுடைய பட்டியல் வெளியேற்ற போராட்டம் 2017 சென்னையில மாநாடு, 18 ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பிரம்மாண்ட மாநாடு, அதுக்கு பிறகு 10,000 கிராமங்கள் ஒன்னா வரணும். திருச்சியில பெரிய பிரம்மாண்டம். நம்ம அந்த இத்தனை போராட்டங்கள் எழுச்சி ஏற்பட்டு தினம் தினம் செய்தி ஊடகத்தில் வரும்.
அத்தனை எதிர்ப்பையும் யார் சந்திச்சா? நேரடியா யாரை தாக்குனாங்க? தலைவர்கள் தனக்காக குடும்பத்தையும் தான் தாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எழுச்சியெல்லாம் ஏற்படுத்தும் போது புதித்தவங்க ஏற்படுத்திய எழுச்சினா அன்னைக்கு தானே போராட்டம். புதித்தவங்க என்னைக்கு போராட்டம் தொடங்குதோ அன்னைக்கு தானே நாங்கள் ஜாதி தன்னெழுச்சி போராட்டம் அன்னைக்கு தான் தன்னெழுச்சி வந்துச்சு. புதித்தவங்களுக்கு ஏற்படுத்திய எழுச்சினா தன்னெழுச்சி வந்தது தவிர இன்னைக்கு தன்னெழுச்சி வர மாட்டேங்குது யாருக்கும். போராட்டம் யாரும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இன்னைக்கு ஏன் வர மாட்டேங்குது யாருக்கும்? அடுத்த வருஷம் மதுரையில் வரவேற்போம். அப்போ இவர்கள் நம்ம ஏற்படுத்திய புதிய தமிழகத்துடைய உழைப்பால வந்த புதிய தமிழ் நிர்வாகிகள் போய் கிராம கிராமமா பார்த்து 10,000 கிராமங்கள் ஒன்னாவது இருந்து வைக்கிறதெல்லாம் சாதாரண காரணம் கிடையாது. ஏதோ சுதந்திரத்துக்கு இருந்திருப்பாங்க கடைசியா. அதுக்கப்புறம் தேவதூர் வேளாளர் தான் தமிழ்நாட்டில் கிராமங்கள் இருந்தது கிடையாது. இத்தனை மாநாடுகள், பேரணி, டெல்லிக்கு போய் பேரணி, மகளிர் மாநாடு, இளைஞர் மாநாடு போட்டு பேசி அந்த தேர்தல் நேரத்தில் கொடுத்தாதான் கூட்டணி வைப்பேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வலுவான இடத்துல இருந்தோம். நம்ம சொன்னதுக்கு காரணமாக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியை டாக்டர் பேரோட தான் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கமிட்டியுடைய அரசாணையில டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கோரிக்கை மற்றும் சிலருக்கு